காய்ஸ் ஃபைனலாக எனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ எப்படி இந்த ஜாப் கிடச்சிச்சின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸோ நான் வந்து 2023 பாஸ்ட் அவுட். ஓகேயா? ஸோ அந்த டைம் என்னாச்சுன்னா எனக்கு ஜாப் வெளியே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டே இருந்தேன் எல்லாத்துக்கும். லிங்க்டின் நாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி சும்மா அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மெயில் வந்துச்சு. ஸோ இந்த மெயிலில் வந்து ஓகே நாங்கள் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ நான் இதை வந்து ஸ்கேம் நினச்சிட்டேன். ஏன்னா யூஎஸ் கம்பெனி வேறு போட்டுருந்துச்சு. ஸோ ஸ்கேம் நினச்சி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்கன்னு ஒரு மெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நவம்பரே முடிஞ்சிட்டு டிசம்பர் அப்பவும் ஒரு வாட்டி வந்து எக்ஸாம் எழுதுங்கன்னு வந்துச்சு. என்னடா இவனுங்க திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 6 மாதம் கழிச்சு நான் வந்து ஜோகோ 4th ரவுண்டு ஃபைனல் போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவன் வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு அவன் வந்து ரிஜெக்ட் ஆனான் 3rd ரவுண்டில். ஸோ அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கம்பெனி பற்றி என்கிட்ட சொன்னான், இந்த அப்ரண்டிஸ்ஷிப் எடுக்காங்கன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு இது உண்மை தான் போல். பாவிங்க 6 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேனான்ட்டு எனக்கு செம்ம எரிச்சல் ஆகிட்டு. 6 மாதம் அதுக்கப்புறம் எனக்கு 3 மாதம் ஆன்போர்டிங்னு சொல்லிட்டு நான் 9 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இருந்தேன் ஒரு வருஷம் ஆகிட்டு. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது, அதான் இது. ஸோ எனக்கு வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷனே போயிட்டு. ஆனால் சில பேருக்குலாம் 3 மாதம் டெவலப்பிங், 3 மாதம் டெஸ்டிங், 3 மாதம் டேட்டா பேஸ் இந்த மாதிரி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிருக்கோம் அவங்களுக்கு. ஸோ எனக்கு 1 இயராக கம்ப்ளீட்டாக டெஸ்டிங் ரிலேட்டடாக போனதுனால எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது. அப்போ எனக்கு ஃபுல்லாக டெஸ்டிங்கோட டூல் ஃப்ரேம் ஒர்க்லாம் எப்படி இருக்கணும் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆக்சுவலாக முடிய போகுது. ஏன்னா இது 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் தான். ஸோ இதுக்கப்புறம் வெளியே தேடணும். சரி 1 இயர் கழிச்சு இது தேட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சா மார்க்கெட் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது போல். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் வேறு. ஸோ ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல, பார்ப்போம்.